Welcome to our channel. Please support and subscribe and encourage. Please. மகாநகர் கேஸ் லிமிடெட் நிறுவனமானது எரிவாயு உற்பத்தி செலவு குறைந்ததன் காரணமாக கிலோவிற்கு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் விலையை 2.50 பைசா அளவில் குறைத்துள்ளது என்ற தகவலை மார்ச் 5 அன்று தெரிவித்து அந்த மார்ச் 5 அன்று நள்ளிரவு முதல் இது நடைமுறைக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. ரிசர்வ் பேங்க் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் என்று தெரிவித்துள்ள தகவல் ஆர்பிஐயின் ஒழுங்குமுறை நடவடிக்கையால் பேடிஎம் வாலெட் யூசர்ஸில் 85% நபர்கள் எந்தவித இடையூறுகளையும் சந்திக்கவில்லை எனவும் மீதமுள்ள 15% யூசர்ஸ் மற்ற வங்கிகளுடன் இணைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். JSW ஸ்டீல் நிறுவனத்தை குறித்த செய்தி. அவற்றின் அமெரிக்க நிறுவனத்திற்கு சிஇஓவாக திரு ராபர்ட் சைமன் அவர்களை நியமித்து அவர் காயில், ஸ்லாப், பைப் மற்றும் பிளேட் பிரிவை வழிநடத்துவார் என்ற தகவலை எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபைல் செய்துள்ளது. IIFL நிறுவனத்தின் பங்குகளானது கடந்த 2 நாட்களாக டவுன் சைடில் வர்த்தகமாகி வருகிறது. இதற்கு காரணம் RBIயின் ஒழுங்குமுறை நடவடிக்கையாகும். பிரபல நிறுவனரான கௌரங் ஷா என்பவர் IT பங்குகளின் சரிவுக்கு காரணமாக கருதப்படும் தரவுகளாக சில குறிப்பிட்டவற்றை குறிப்பிடுகிறார். ரூபி டாலர் வேறுபாடு, ப்ராஃபிட் டிக்ளைன் மற்றும் ஒப்பந்தங்களின் இழப்பு காரணமாக IT பங்குகள் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக கருதுகிறார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையில் எக்ஸிகாம் டெலிசிஸ்டத்தின் நிறுவன பங்குகள் இன்று IPO முடிந்து சந்தையில் பட்டியலிடப்பட்டன. கிட்டத்தட்ட 87% பிரீமியத்துடன் அப்பங்குகள் பட்டியலிடப்பட்டது. டாடா சன்ஸ் பட்டியலிடப்படுவதை பற்றிய சந்தையின் எதிர்பார்ப்பால் அந்நிறுவனத்தில் உள்ளடக்கிய டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் பங்குகளானது கிட்டத்தட்ட 13% ஒன்னியர் கையை எட்டி வர்த்தகமானது. பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்களுக்கு எதிராக JM ஃபினான்சியல் லிமிடெட் நிறுவனத்திற்கு எந்த வகை உதவியும் செய்ய இயலாத வகையில் RBI தடை விதித்துள்ளதை அடுத்து அந்நிறுவனத்தின் பங்குகள் இன்று தினசரி வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 19% டவுன் சைடில் வர்த்தகமானது. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் பற்றி குறித்த செய்தி. MIDC எனப்படும் மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆனது இந்தியா புல் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு சொந்தமான 5,12,068 ஹெக்டேரை காலி செய்ய வேண்டும். இந்த இடமானது மும்பை உள்ள நாசிக் மாவட்டத்தில் உள்ள சின்னார் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த செய்தி வெளியானவுடன் இந்த நிறுவனத்தின் பங்குகள் இன்றைய தினசரி வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 10% டவுன் சைடில் வர்த்தகமானது. சம்வர்த்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மற்றொரு ப்ரொமோட்டரான சுமிட்டோ ஒயரிங் ஆனது சம்வர்த்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 30 கோடி ஷேர் கிட்டத்தட்ட 4.5% பங்குகளை ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றதன் காரணமாக இந்நிறுவனத்தின் பங்குகள் கிட்டத்தட்ட இன்றைய தினசரி வர்த்தகத்தில் 5.7% வீழ்ச்சியடைந்தது. செபியின் குறைந்தபட்ச ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எனப்படும் 75% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் என்ற கட்டுப்பாட்டினை 1 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தில் GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் நிறுவனத்தின் பங்குகள் இன்றைய தினசரி வர்த்தகத்தில் 4% வீழ்ச்சியடைந்தது. ஜொமேட்டோ கொடுத்த பிஸ்னஸ் டுடேவில் கிடைத்த செய்தி. சிங்கப்பூர் ஹோல்டிங்ஸ் நிறுவனமானது ஜொமேட்டோவில் வைத்துள்ள 2% பங்குகள் அதாவது 17.64 கோடி பங்குகளை விற்று 2,800 கோடி ரூபாய் திரட்ட முடிவெடுத்துள்ளதால் இந்நிறுவனத்தின் பங்குகள் சரிவில் வர்த்தகமானது. மகேந்திரா அண்ட் மகேந்திரா புரமோட்டர் நிறுவனத்தின் குறிப்பிடத்தகுந்த புரடென்ஷியல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது 93 லட்சம் பங்குகளை 1911 முதல் 1970 என்ற விலை மதிப்பில் விற்க முடிவெடுத்துள்ளது. இந்நிறுவனமானது தன் கைவசம் 11.6% பங்குகளை வைத்துள்ளது. சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு DRDOவிடமிருந்து விண்வெளி அடிப்படையிலான ஆய்வு மேற்கொள்வதற்கான 16 மாதங்களுக்கான ப்ராஜெக்ட் வென்றுள்ளது. இந்நிறுவனத்தின் கிடைத்துள்ள ப்ராஜெக்டின் மதிப்பு கிட்டத்தட்ட 187 கோடி ரூபாய் ஆகும். செயலிடமிருந்து டாடா சந்த் இன்ஃப்ரா லாஜிஸ்டிக்கு ஒரு கான்ட்ராக்ட் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கான்ட்ராக்டின் மதிப்பானது கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாயாகும். கான்ட்ராக்டின் காலம் 4.5 வருடமாகும். குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் மற்றும் NLC இந்தியா இடையேயான வர்த்தகம் கையெழுத்தாகியுள்ளது. இவ்வர்த்தகமானது 600 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் ஆகும். இண்டிகோ ஷேர் குறித்து ப்ளூம்பர்கில் கிடைத்த செய்தி. இண்டிகோ ஷேருக்கு 22 அனாலிசிஸ்ட் கவரேஜ் கொடுத்துள்ளதில் அதில் 17 நபர்கள் பை எனவும் 2 ஹோல்ட் எனவும் 3 செல் எனவும் கொடுத்துள்ளனர். இருப்பினும் இந்நிறுவனத்தின் பங்கு விலை மதிப்பானது தினசரி வர்த்தகத்தில் 4% சரிவுடன் வர்த்தகமானது. அஜ்மீரா ரியாலிட்டி குறித்த ஒரு செய்தி. அஜ்மீரா ரியாலிட்டி நிறுவனமானது 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் மற்றும் ICICI பேங்கிடமிருந்து பெற்றுள்ளது. அவ்வாறு பெறப்பட்ட தொகையில் இருந்து 200 கோடி ரூபாய்
கடனை HDFC பேங்கில் முன்கூட்டியே செலுத்துவதற்கு பயன்படுத்தும் என தெரிவித்துள்ளது.